இந்த 2025 வருஷத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் அனைவரும் ஒன்றாக கூடத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் நான் வாஞ்சிக்கிறேன் என்று வாஞ்சியோடு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது, சபைகளிலே கர்த்தரை துதிப்பேன். நம்முடைய கால் இந்த இடத்துல செம்மையான ஒரு இடத்துல வந்திருக்கிறது. வேறு இடங்களுக்கு போக வேண்டிய நினைவுகள் நமக்கு இருந்திருக்கலாம், ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் செம்மையான இடத்துல நம்மை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். ஆகவே ஸ்தோத்திரத்தோடு கூட நாம் கர்த்தரை துதித்து பாடி மகிமைப்படுத்தி வசனங்களை கேட்டு இந்த நேரத்தில் களி கூற போகிறோம். கண்களை மூடி முற்றிலுமாய் நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றைக்கும் உள்ளது. சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு அவர் நல்லவராகவே அவர் காணப்படுகிறார். அவர் நல்லவர், அவர் வல்லவர். ஆகவே கடந்த நாட்களிலே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடந்திருந்தாலும் கூட கர்த்தர் நல்லவர் தான். ஏனென்றால் அவர் தமது கிருபையாலே நம்மை தாங்கியிருக்கிறார், தம்முடைய உத்தமத்தின்படி நம்மை காத்து கொண்டிருக்கிறார். ஆகவே அந்த எண்ணத்தோடு கூட நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து துதித்து இந்த நேரத்திலே மகிமைப்படுத்துவோம். ஆராதனையிலே நாம் கவனம் செலுத்துவோம். வேறு எந்த யோசனையும் நம்மை தொந்தரவுப்படுத்த வேண்டாம். ஒரு மனதின் ஆவிக்காக நாம் தேவனிடத்தில் கேட்போம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். எழுந்து நிற்கக்கூடியவர்களெல்லாம் எழுந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிக்கலாமா? அவர் நல்லவர், அவர் வல்லவர், சர்வ வல்லமையுள்ள தேவன், சதா காலங்களிலும் நம்மோடு கூட இருக்கிற தேவன். ஆமென். நீங்களும் நானும் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை மாத்திரம்தான். அவர் கிருபை இல்லைன்னா நம்ம ஒன்றும் இல்லை. ஒருவேளை இந்த வருடத்தில் ஒன்றும் இல்லாமல் நம்ம தூங்கியிருக்கலாம். ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஆமென். என முன் செல்கிற தேவன் அவர் ஒருவர் இருக்கும்போது நமக்கு பயம் இல்லை. கோணலானவைகளை சமமாய் மாற்றுகிற தேவன், கரடு முரடானவைகளை சமமாய் மாற்றுகிற தேவன். ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக இக்கட்டுகள் பாடுகள் இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன். வானத்தின் பல கனிகளை திறந்து பொக்கிஷங்களை அனுப்புகிற தேவன். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். வாய்களை திறந்து சொல்லலாமா? அப்பா, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அப்பா, எங்களை காண்கிற தேவன், எங்களை காப்பாற்றுகிற தேவன், எங்களை வழிநடத்துகிற தேவன் என்று சொல்லுங்க. அப்பா, உம்முடைய கரத்தில் எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறோன்னு சொல்லுங்க. அப்பா, நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா. அப்பா, உம்முடைய சமூகத்தில் நாங்களாகவே வந்து நிற்கிற ராஜா. நீர் எங்களை பொறுப்பெடுங்கன்னு சொல்லுங்க. எங்களுடைய பலவீனங்களை மாற்றுங்கன்னு சொல்லுங்க. அவர் பலவீனங்களை மாற்றுகிற தேவன், சுகவீனங்களை மாற்றுகிற தேவன், சுகம் கொடுக்கிற தேவன். யெகோவா ரஃபாவாய் நமக்கு சுகம் கொடுக்கிற தேவன். அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி நன்றி. ஒரு வருட காலமாய் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்திருக்கார்ல, கண்ணின் மணி போல பாதுகாத்திருக்கார். சுகபல ஜீவனோடு வைத்திருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார். வாய்களை திறந்த நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களை எடுப்போமா? நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆதரவு செய்து அவர் சந்நிதியின் வாருங்கள் என்று வேதத்தில் அழகாக சொல்லியிருக்கு. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிங்கள். அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்க வந்திருக்கிறோம். எத்தனை பேர் அவருடைய நாமத்தை உயர்த்த போறோம்? ஆமென். உற்சாகமாய் பாடலாமா? அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். கைகளை தட்டி சத்தமா பாடலாமா? நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார
யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. நன்றி சொல்லுவோமா? கைகளை உயர்த்தி நன்றி சொல்லலாமா? அப்பா நன்றி செலுத்துகிற ராஜா, நன்றி செலுத்துகிறோம். வாய்களை திறந்து சொல்லுங்க. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அப்பா உம்முடைய கிருபை மாத்திரம்தான் ராஜா. அப்பா நீர் அன்றைக்கு ரத்தம் சிந்தலைன்னா நாங்கள் இன்னைக்கு ஜீவனோடு இருக்க முடியாது தகப்பனே. அப்பா உம்முடைய ரத்தமானது சகல பாவங்களையும் நீக்கி அப்பா சுத்திகரிக்கும் என்று சொன்னது போல ராஜா. அப்பா நாங்கள் ஒருவேளை உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருப்போமானால், விட்டு விட முடியாத பாவங்களில் அப்பா நாங்கள் இருப்போமானால், அப்பா எங்களை ஒரு விஷயம் மன்னிங்கன்னு சொல்லுங்க. வாய்களை திறந்து மன்னிங்கன்னு சொல்லுங்க. அப்பா என்னை மன்னிங்க, அப்பா என்னை மறுரூபப்படுத்துங்க ராஜா, என்னை புதிய சிருஷ்டியை உருவாக்குங்கன்னு சொல்லுங்க. அப்பா உம்முடைய ரத்தமானது உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை ஊடுருவி பாயட்டும் தகப்பனே. அப்பா என்னை பரிசுத்தப்படுத்துங்க. அப்பா என்னுடைய குற்றம் குறைகளை மன்னிங்கன்னு சொல்லுங்க. அப்பா என்னுடைய அப்பா போராட்டங்களிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்கன்னு சொல்லுங்க. அப்பா உம்முடைய ரத்தமானது என்னோடு கூட இருந்து என்னை வழிநடத்துன்னு சொல்லுங்க. அப்பா நன்றி செலுத்துகிறேன். நன்றி 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 ராஜா. அப்பா உம்முடைய கிருபை பெரியது ராஜா. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவ்வளவு உயரமாய் அவருடைய கிருபை நம் மீது இருக்கிறது. கிழக்கிற்கும் மேற்கிற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்மளுடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கின தேவனாய் இருக்கிறார். பாவத்திலிருந்து விடுதலை பெற்றோமா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அவர் நமக்காக அன்றைக்கு சிலுவையில் ரத்தம் சிந்தி நம்மளுடைய பாவங்களை சிலுவையில் சுமந்து தீர்த்த தேவன். ஆமேன். பாடலாமா? ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். எதிரியை துரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் நமக்கு சுகம் தருகிற ரத்தம் ஜெயம். Kalvari
உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாயில் திறந்து நன்றிகளை ஸ்தோத்திரங்களை ஏறிடுங்க. அப்பா உமக்கு நன்றி 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 தகப்பனே. நன்றி ராஜா. நீர் உயரமும் உன்னதமுமான தேவன் தகப்பனே. அப்பா நீர் ஒருவர் தான் பரிசுத்தர் தகப்பனே. சேனைகளின் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர் ராஜா. அப்பா நீ எங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லை தகப்பனே. உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக இருக்குதுன்னு சொல்லுங்க. அவர் நமக்கு முன்பாக போகும்போது எல்லாம் நேர்த்தியாய் நடக்கும். ஏற்ற வேளையில் ஏற்ற காரியங்கள் நன்மையானதை தருகிற தேவன். அவர் சாபங்களை நீக்குகிற தேவன். சரீரத்தின் வியாதிகளை நீக்குகிற தேவன். தரித்திரத்தை நீக்குகிற தேவன். ஆமென். நம்மளுடைய பலவீனங்களை மாற்றி புது பலனை கொடுத்து நம்மளை பலவனாய் மாற்றுகிற தேவன். ஆமென். பலவீனத்தோடு வந்திருக்கீங்களா? ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. அப்பா என்னுடைய பலவீனம் எல்லாம் உடைய பாதத்தில் இருக்கிறாச்சா, என்னுடைய பலவீனத்தை நீர் பலமாய் மாற்றுங்கன்னு சொல்லுங்க. அவர் மாற்றக்கூடிய வல்லவர். ஆமென். பாடலாமா? உயரமும் உன்னதமுமானவர், அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன், நமக்காய் மீண்டும் வருகிற தேவனா இருக்கிறார். அவருடைய வருகையின் போது நம்ம வெட்கப்பட்டு போகக்கூடாது. சாட்சி கொடுக்கிற பிள்ளைகளாக நிறுத்தணும். ஆமென். அவர் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிற தேவன். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிற தேவன். ஒருவரும் காணப்படக்கூடாதவருமாய் இருக்கிற தேவன். ஒருவரும் கண்டிராதவரும், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. பாடலாமா? உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவரவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவரவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்போம். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒரு முறை சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனை
இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். கைகளை உயர்த்தி துதிக்கலாமா? கைகளை உயர்த்தி துதிக்கலாம். அப்பா, நீ ஒருவர் தான் பரிசுத்தர் ராஜா. அப்பா, நீர் செய்யப்படாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை தகப்பனே. நன்றி செலுத்துகிற ராஜா. நன்றி நன்றி ராஜா. பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. அவர் ஒருவர் தான் பரிசுத்தர், வேறு ஒருவரும் கிடையாது. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவருக்கு நிகரானவர் அப்பா, உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லைன்னு சொல்லுங்க. அப்பா, நீர் சேனைகளின் கர்த்தர் ராஜா. அப்பா, எங்களுக்கு முன்பாக சென்று அப்பா எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் ராஜா, யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன் தகப்பனே. அப்பா, எங்களுடைய கரத்தின் கிரியைகளை நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் ராஜா. அப்பா, கையிட்டு செய்யும் காரியங்களை நீர் ஆசீர்வதிக்க போகிறீர்னு சொல்லுங்க. அப்பா, உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்துருக்கிற ராஜா. இந்த வருடம் முழுவதும் அப்பா உம்முடைய கரத்தில் இருக்க தகப்பனே. ஆகிலும் அப்பா, எங்களுடைய சித்தத்தின் படி அல்ல, உம்முடைய சித்தத்தின் படி எல்லாத்தையும் செய்யுங்கன்னு சொல்லுங்க. நம்மளுடைய சித்தம் ஒன்றும் உதவாது, அவருடைய சித்தம் மாத்திரமே நிலை நிற்கும். நாம் நம்பினது அவரிடத்திலிருந்து வரும் என்று வேதத்தில் சொல்லியிருக்கு. நம்மளுடைய நம்பிக்கை மனுஷங்க மீது வேணாம், சொத்துக்கள் மீது வேணாம், படிப்பின் மீது வேணாம், உறவுகள் மீது வேண்டாம், அவர் மீது மாத்திரம் வைப்போம். நம்மளுடைய நம்பிக்கை அவர் மீது இருக்கும்போது நிச்சயமாய் காரியங்களை கைகூடி வர பண்ணுகிற தேவன் இந்த மாதம் முழுவதும் நம்மளை அற்புதமாய் அதிசயமாய் நடத்த போறாருன்னு சொல்லுங்க. அப்பா, என்னை சாட்சியை கொண்டு வந்து நிறுத்த போறீர்னு சொல்லுங்க. தொடர்ந்து வழிநடத்துங்கன்னு சொல்லுங்க. எங்களுடைய குற்றங்களை மன்னிங்கன்னு சொல்லுங்க. எங்களுடைய பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லுங்க. அப்பா, நீர் இருந்தவரும் இருக்கிறவருமாய் இருக்கிறீர் ராஜா. அப்பா, இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறவைகளை வர வைக்கிற தேவன். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிற தேவன். நம்மளுடைய எந்தெந்த காரியங்கள்லாம் பூட்டணுமோ ஆண்டவர் அதை பூட்டுவார், எந்தெந்த காரியங்கள்லாம் திறக்கணுமோ அவர் அதை திறப்பார். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரே. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நீர் ஆசீர்வாதமாய் இருப்பேன்னு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நீ பெருகவே பெருக பண்ணுவாய் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேற போது, ஒன்றும் ஆண்டவரை நிறைவேறாமல் போகவிட போகிறத தேவன் அல்ல. எல்லாவற்றையும் நேர்த்தியான காலங்களில் செய்து முடிக்கிற தேவன். எங்கள் மத்தியில் இருப்பதற்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. எங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. தொடக்கம் முதல் முடிவு வரை நீர் எங்களோடு கூட இருந்தவன் நடத்துங்க. நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும். சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். ஏற்று அங்கீகரித்துக் கொள்ளுங்க. ஆமென். இந்த நாளுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற சங்கீதம் 90வது சங்கீதம். சகோதரர் முத்துபாஸ்கர் அவர்களை முன்பாக அழைக்கிறேன். இந்த சங்கீதத்துக்கு உதவி செய்யும்படி சகோதரர் முத்துபாஸ்கரை அழைக்கிறேன். எழுந்து நின்று இந்த சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். 90வது சங்கீதம், மோசேயின் சங்கீதம். சங்கீதம் 90. ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். நீர் மனுஷரை நிர்த்துளியாக்கி மனுபுத்திரரை திரும்புங்கள் என்றீர். அவர்களை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள், காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் நாட்களெல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையைப் போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம்.
உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்ளுகிறவன் யார்? கர்த்தாவே, திரும்பி வாரும். எதுவரைக்கும் கோபமாயிருப்பீர்? உமது அடியாருக்காக பரிதவியும். தேவரீர் எங்களை சிறுமப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்திலே உறுதிப்படுத்தும். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு புதிய வருஷத்துக்குள் பிரவேசித்திருக்கிறோம். இந்த புதிய வருஷத்தில் அநேக எண்ணங்கள் நம் மனதில் இருக்கிறது. எல்லாருக்கும் இருக்கும். ஆண்டவரை அறிந்தவர்களுக்கும் இருக்கும், ஆண்டவரை அறியாதவர்களுக்கும் இருக்கும். இந்த வருடம் எப்படி இருக்க போகிறது, அதை குறித்த சில ஊழியக்காரர்கள் தீர்க்க தரிசனமாக சில காரியங்களை சொல்லியிருக்கிறார்கள். உலக பிரகாரமாக நிறைய செய்திகள் நம்முடைய காதுகளிலே விழுகிறது. வருடத்தின் கடைசியில் நிறைய விமான விபத்துக்கள், உயிர் சேதம், பரிதாபமான முறையிலே ஜனங்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு நமக்கு தெரிந்தவர்களுடைய குடும்பங்களில் நடக்கிற மரணங்கள், சில அகால மரணங்கள், சின்ன வயசுலேயே இறந்து போகிறது, எல்லாம் கேள்விப்படும் போது ரொம்ப துக்கமாக இருக்கிறது. அதற்கு பிறகு ஒரு பக்கம் பார்த்தா சீனாவில் இன்னொரு வைரஸ், அதற்குறித்த அச்சம் முழு உலகத்திலும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. வாழ்வா சாவா என்பது தான் வாழ்க்கையாக இருக்கிறது. பிழைப்போமா பிழைக்க மாட்டோமா? உலகத்தார் பல விதங்களில் நினைக்கும் போது கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் அதை எந்த கண்ணோட்டத்தோடு கூட பார்க்க வேண்டும். அதை தான் இன்றைக்கி நான் செய்தியாக உங்களுக்கு முன்பாக வைக்க போகிறேன். வாழ்வா சாவா? நமக்கு ஆண்டவருடைய ஜீவ வார்த்தையிலே வாழ்வு தான் அருளப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பிழைத்து பெருகும்படி, அப்படிதான் ஆண்டவர் சொல்றார். நீ பிழைத்து பெருகும்படி. பழைய ஏற்பாட்டிலும் அதுதான் கட்டளை, கற்பனை. புதிய ஏற்பாட்டிலும் அதுதான் கற்பனை. அடுத்த ஒரு எண்ணம் நம்முடைய மனதில், இந்த வருடம் ஆசீர்வாதமாக இருக்க போகிறதா? ஆசீர்வாதம் என்ற வார்த்தை அழகான ஒரு வார்த்தை. அது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற ஒரு வார்த்தை. அப்போ இந்த வருடம் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறதா? நமக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை கொஞ்சம் அப்படியே மனப்படமா சொல்லுங்க பார்ப்போம். வருஷத்தை அவருடைய நன்மையினால் முடிசூட்டுகிறார், அவருடைய பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழிகிறது. இது பொய்யாய் போகாது. அவர் கொடுத்த வார்த்தை, அவர் கொடுத்த வாக்குத்தத்தம். வருஷத்தை அவர் அவருடைய நன்மையினால் தான் நிரப்புகிறார். அவருடைய பாதைகள் தான் நெய்யாய் பொழிகிறது. அதை பற்றி நம்ம மிட் நைட் சர்வீஸ்லையும் தியானித்தோம், 9 மணிக்கு நடந்த ஆராதனையிலும் நாம் தியானித்தோம். அப்போது இந்த வருடத்தை நாம் எந்த கண்ணோட்டத்தோடு கூட பார்க்க வேண்டும். 3 விஷயத்தை இன்றைக்கி நான் சொல்லிட்டு முடிக்க போகிறேன். முதலாவது கண்ணோட்டம், பெர்ஸ்பெக்டிவ். எப்படி ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம், அந்த கண்ணோட்டம் இந்த வருடத்தில் கர்த்தருடைய வார்த்தையின்படி நமக்கு இருக்கணுங்க. உலக பிரகாரமாய் மனிதர்கள் பார்க்கிறதை போல நாம் பார்க்கக்கூடாது. இயல்பான ஒரு நிலையில் அவர்கள் பார்க்கிறார்கள், பல காரியங்களை சொல்லுவார்கள். அதனுடைய விளைவாக என்ன நடக்கும் தெரியுமா? சந்தேகங்கள் வரும், பயங்கள் வரும், அச்சங்கள் வரும். நேற்று கூட ஒருத்தர் கூட நான் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, பயமாக இருக்குது. பயம் என்பது எல்லாருக்கும் இயல்பாக வரக்கூடிய ஒன்று தான். ஆனால் நாம் பயத்தை அறிக்கை பண்ணாமல் விசுவாசத்தை நாம் அறிக்கை பண்ண வேண்டும். யோபு கூட என்ன சொன்னார் தெரியுமா? நான் பயந்த காரியம் எனக்கு நடந்தது. யோபு எதுக்கு பயப்படணும்? செல்வ செழிப்புள்ள ஒரு மனிதன், உத்ஸ் தேசத்தில் தேவனுக்கு பயந்தவர், பொல்லாப்புக்கு விலகினவர், உத்தமன், எல்லாத்திலையுமே கர்த்தரை கனம் பண்ணுகிற ஒரு மனிதனுக்கு அவர் சாட்சி சொல்றாரு, நான் பயந்த காரியம் எனக்கு நடந்தது. அப்போ என்ன, நம்ம வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இது இருக்கிறது. நிச்சயமா இது நடந்துருமா, இது இப்படி ஆயிருமா, இது இப்படி போயிடுமா, இது கிடைக்காம போயிருமா, இது நடக்காம போயிருமா, என்னை இப்படி பண்ணிடுவாங்களா,
மனிதனுக்கு இருக்க வேண்டிய இயல்பான குணாதிசயங்களில் அதுவும் ஒன்று. அது நமக்குள் இருக்கிறது. ஏன்னா நாம ஒரு மனிதர் தானே. அப்போ இதை எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னா, நம்முடைய கண் பார்வை, நாம் எப்படி காரியங்களை பார்க்கிறோம். ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்லணும்னா, அந்த எரிகோவை வேவு பார்க்கிறதற்கு மோசே அனுப்புகிறார் இல்லையா? 12 பேர் அனுப்புகிறார். அந்த 12 பேரும் யாருன்னு கேட்டிங்கனாக்கா, பெரிய அந்த 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 சமஸ்த இஸ்ரவேலிலேயே மூப்பர்கள், கனம் பொருந்தியவர்கள். கனம் பொருந்தியவர்கள் சொன்னால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அவர்கள் கனம் பொருந்தினவர்கள், உலக பிரகாரம் வாழ்க்கையிலும் கனம் பொருந்தினவர்கள். செலெக்ஷன் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. அதோடு கூட யோசுவாவும் போகிறார், காலேபும் போகிறார். அந்த எரிகோ தேசத்தை வேவு பார்க்க போகிறார்கள். 10 திரும்பி வந்த பிறகு 10 பேர் என்ன தெரியுமா சொன்னாங்க? மெஜாரிட்டி என்ன தெரியுமா சொன்னாங்க? இந்த தேசத்தை நாம் சுதந்திரிக்க முடியாது. ஏன்னா நாங்கள் அங்கே உள்ளே போய் பார்த்தோம், அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த பழங்கள் எல்லாம் காமிக்கிறாங்க. செழிப்பான தேசம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நாம் இதை சுதந்திரிக்க முடியாது, நாம் மேற்கொள்ள முடியாது. ஏனோக்கின் குமாரரை பார்த்தோம், அவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்களாக இருந்தாங்க. அப்போ இவங்க பார்த்தது எல்லாம் பார்க்கறதுல எதெல்லாம் பார்க்குறாங்க தெரியுமா? அவர்களுக்கு எதெல்லாம் அச்சமூட்டக்கூடியதாக இருக்கிறதோ, எதுவெல்லாம் அவர்களுடைய விசுவாசத்தை காட்டிலும் மறைக்கக்கூடியதாக இருக்கிறதோ அதை அவர்கள் பார்க்கிறார்கள். யார் இவங்க? சமஸ்த இஸ்ரவேலிலே மூப்பர்கள், விசுவாசத்திலே தேறினவர்கள், கர்த்தருடைய அற்புதங்களை வனாந்திர பாதையிலே கண்டவர்கள், தேவனுடைய செயல்பாட்டை ருசித்தவர்கள். அவர்கள் வந்து சொல்றாங்க சுதந்திரிக்க முடியாது. சொல்லி முடிச்ச உடனே இந்த இஸ்ரவேல் எல்லாம் அழுகுறாங்க, ஓன்னு அழுகுறாங்க. ஐயோ, இவ்வளோ தூரம் வந்தோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கானான் தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம், தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்த தேசம், முடியாதுன்னு சொன்ன உடனே எல்லாம் ஓன்னு அழுகிறாங்க. இந்த 2 பேர் மாத்திரம் என்ன சொல்றாங்க தெரியுமா? அந்த தேசத்தை நாம் எளிதாக சுதந்திரித்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. காலேபும் யோசுவாவும் சொல்றாங்க, எதுக்கு அழுவுறீங்க? நீங்க என்னத்தை போய் பார்த்துட்டு வந்தீங்க? நாங்களும் அதையே தான் பார்த்தோம். இந்த தேசத்தை எளிதாய் சுதந்திரித்துக் கொள்ளலாம். அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? தேவன் இதை எங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். வார்த்தை கொடுத்த தேவன் இதை என் கையிலே ஒப்பு கொடுப்பார். வாக்குத்தத்தம் செய்த தேவன் இதை என் கையிலே ஒப்பு கொடுப்பார். ஆமென். அப்போ விசுவாசம், நம்பிக்கை, எதை பார்க்கிறோம் ரொம்ப முக்கியங்க. இந்த வருஷம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் எது வழியாக பார்க்க போகிறோம் தெரியுமா? இந்த ஜீவ வார்த்தையின் வழியாய் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. நேராக பார்த்தா பிரச்சனை தான், போராட்டம் தான், இல்லைன்னு சொல்லலை. நேராக பார்த்தா பயம், கலக்கம், உண்மை, அது உண்மை. நேராக வெறும் ஊனக்கண்களால் பார்த்தா பிரச்சனை உண்டு. ஆனால் அதை அந்த கண்களில் பார்க்காதபடி ஆவிக்குரிய கண்களில், ஜீவ வசனத்தின் கண்களில் பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது நமக்குள்ள வருகிறது என்ன தெரியுமா? நம்பிக்கையும் விசுவாசமும். எளிதாய் சுதந்திரித்துக் கொள்ளலாம், எளிதாய் சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். ஆமென். வாசிப்போமா? ஒரு வசனம் வாசிப்போமா? உபாகமம் 1வது அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து. இருபத்தி வாசிப்போமே. உபாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனம். நல்ல சத்தமாக வாசிங்க, வைராக்கியமாக வாசிங்க. எல்லாரும் கையில் பைபிள் இருக்கும்னு நினைக்கிறேன். பைபிள் இல்லைன்னா பைபிள் தயவு செய்து கையில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் வேறு எதையும் கையில் இருக்க வேண்டாம், பைபிள் எடுத்து வச்சுக்கோங்க. நாம் எங்கே போகலாம்? அந்த ஜனங்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்களும் நெடியவர்களும், அவர்கள் பட்டணங்கள் பெரியவைகளும் வான அளவியவர்களும் மதில் உள்ளவைகளுமாய் இருக்கிறது என்று ஏனோக்கியருடைய புத்திரரையும் அங்கே கண்டோம் என்றும் நம்முடைய சகோதரர் சொல்லி நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணினார்கள். ஆனால் அப்பொழுது நான் உங்களை நோக்கி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள். உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்தவற்றை எல்லாவற்றை பார்க்கிலும் வனாந்திரத்தில் செய்து வந்தது போல உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்பாக போகிற உங்கள் கர்த்தர் உங்களுக்கு வழியை உண்டாக்குவார்.
ஆமீன். கரங்களை வைத்து சொல்லுவோமா? எனக்கு முன் செல்லுகிற அவருடைய சமூகம், எனக்கு முன் செல்லுகிற அவருடைய சமூகம். யாத்திராகமம் 33 மோசே சொல்லுகிறார், உம்முடைய சமூகம் எனக்கு முன்னால போகலைன்னா நான் புறப்பட மாட்டேன். எனக்கு முன் செல்லும் அவருடைய சமூகம் எனக்கு முன்னால போய் கோணலானவைகளை சமமாக்குவார், மேடுகளை சமமாக்குவார், பள்ளங்களை நிரப்புவார். என் கண்ணில் இங்கேருந்து தூரம் இருந்து பார்க்கும்போது பள்ளம் தெரியும், ஆனால் நான் அங்கே போகும்போது பள்ளம் இருக்காது. ஏன் தெரியுமா? எனக்கு முன்பாக செல்லுகிற கர்த்தர் அந்த இடத்துல போய் காரியங்களை எனக்காக வாய்க்க பண்ணுவார். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, டோன்ட் கிராஸ் த பிரிட்ஜ் பிஃபோர் யூ கிராஸ். தூரத்தில் பிரிட்ஜ் வருது, ஐயோ எப்படி தான் நான் கிராஸ் பண்ண போறேனோ, என்ன பண்ண போறேனோன்னா எப்படி? நீ ஏன் அதை இங்கேயே கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற? மனசில் அது அங்கே போகும்போது பாரு, கர்த்தர் காரியங்களை சீர்படுத்துவார். விசுவாச அறிக்கை செய்வோமா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். கர்த்தர் என்ன சொல்றாரு? உன் முன்னே செல்லுகிற கர்த்தர், நான் அங்கே செய்தது போல இங்கேயும் உனக்காக நான் வழக்காடுவேன், இங்கேயும் யுத்தம் செய்வேன், உனக்கு நான் ஜெயத்தை சம்பாதித்து தருவேன். எப்படி சுமந்து கொண்டு வந்தாரா? 31வது வசனம், ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு இருக்கிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், 2024 என்னை சுமந்து கொண்டு வந்த என் தேவன். தகப்பன் சொல்லுங்க, தகப்பனேன்னு சொல்லுங்க, அப்பான்னு சொல்லுங்க. தகப்பன், சுமந்து கொண்டு வந்த தகப்பன் இந்த 2025 என்னை சுமந்து கொண்டு போகிறதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமேன், ஆமேன், ஆமேன். அடுத்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு அவர் காண்பிப்பார். ஆமேன். போக வேண்டிய பாதையை காண்பிப்பார். அந்த பாதையில நடந்து போகும்போது அந்த பாதைகள் நெய்யாய் பொழியும். ஆமேன். அடுத்தது சொல்றாரு, இரவிலே அக்கினி பகலிலே மேகஸ்தம்பம் உங்களுக்கு முன்பாக சென்றது. இந்த காரியத்துல நீங்கள் அவரை விசுவாசியாமல் போனீர்கள். இதை தாங்க அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு. நம்ப மாட்டேங்கிறியப்பா, இவ்வளவு அற்புதத்தை பார்த்த நம்ப மாட்டேங்கிற, இவ்வளவு அதிசயத்தை பார்த்த நம்ப மாட்டேங்கிற, இவ்வளவு ஜீவ வார்த்தைகளை வாசிக்கிற, ஆனா உனக்கு விசுவாசம் வர மாட்டேங்குதே. உலகத்தார் பேசுகிறதை போலத்தானே நீயும் பேசுகிறாய், உலகத்தார் பயப்படுகிறதை போலத்தானே பயப்படுகிறாய், உலகத்தார் பேசுகிறதை போல யோசிக்கிறதை போலத்தானே யோசிக்கிற. இவ்வளவு காரியம் உனக்கு கர்த்தர் செய்திருக்கிறாரே உன் வாழ்க்கையில. என் வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிறார், நான் அனுபவித்திருக்கிறேன் என்று சொல்கிறவர் மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். செஞ்சிருக்கிறாரா இல்லையா? செஞ்சவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? அப்போ விசுவாசத்துக்குள்ள வந்துடணும். உலக பிரகாரமான அந்த எண்ணங்கள் எல்லாம் போயிடணும் நம்மளை விட்டு. நான் விசுவாசத்திலே வாழ்கிறவன். நீங்கள் தரிசிக்காமல் விசுவாசத்திலே வாழ்கிறவர்கள், கண்களால் பார்த்து வாழ்கிறவங்க இல்லை, விசுவாசத்தில் என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பான். ஆமேன். இப்படி சந்தேகப்படும் போது என்ன நடக்குதான்? அடுத்த வசனத்தில் சொல்றாரு, ஆகையால் கர்த்தர் உங்கள் வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டு கடும் கோபம் கொண்டு. நம்பர் 1 என்ன சொன்னேன் தெரியுமா? கண் பார்வை. கண் பார்வை, பார்க்கிறது. நான் எப்படி பார்க்கிறேன்? நான் விசுவாச கண்களால் பார்த்தால் அது நடக்கும். விசுவாச கண்களால் நான் பார்த்தால் அதை கர்த்தர் எனக்காக செய்து முடிப்பார். விசுவாச கண்களால் பார்த்தால் நான் ஜெயிப்பேன். 2வது, வாயின் வார்த்தைகள். நம்பர் 2, வாயின் வார்த்தைகள், அறிக்கை. நம்ம என்ன அறிக்கை பண்றோன்றத யாரெல்லாம் கேட்கற தெரியுமா? ஆண்டவரும் கேட்கிறாரு, வேற ஒருத்தன் இருக்கான் அவனும் கேட்குறான். அவனுக்கு நம்ம என்ன எண்ணம் யோசிக்கிறோன்னு தெரியாது, ஆனால் வார்த்தையை வச்சு பிடிச்சிப்பான். தப்பி தவறி பெற்றோர் குட்டி பிள்ளைங்களுக்கு சொல்லிடுறாங்கன்னு சொல்கிறேன், நீ நல்லா படிச்சு நல்லா மார்க்கணும், ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பிள்ளை என்ன பண்ண தெரியுமா? டப்புன்னு பிடிச்சி வச்சுக்கோ. அதை டப்புன்னு பிடிச்சி வச்சுட்டு மார்க் லிஸ்ட் வரும்போது காமிச்சு என்ன கேட்கும்? அன்றைக்கி சொன்னியில்ல, அதுக்கு மூக்கு ஒழுக்கிட்டு இருக்கும். அது என்ன கேட்கும்? சொன்னே இல்லை, ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு. வாயின் வார்த்தைகள். அருமையான தேவஜனமே, விசுவாச அறிக்கை. ஆவிக்குரிய கண்ணோட்டம் சொல்லுங்க. முதலாவது ஆவிக்குரிய கண்ணோட்டம். ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் காரியங்களை பார்க்கணும். 2வது விசுவாச அறிக்கை செய்யணும். விசுவாச அறிக்கை என்ன தெரியுமா? உம்மால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மால் ஒரு மதிலை தாண்டுவேன், என் தேவனால் பராக்கிரமம் செய்வேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். நடக்கும் சொல்லுங்க, கிடைக்கும், செய்வாரு,
கைவிட மாட்டார். என் தலையை உயர்த்துவார். கீழாக மாட்டேன், மேலாவேன். வாலாக மாட்டேன், தலையாவேன். நடக்குமா நடக்காதா? நடக்கும். பேசுறது அப்படி தான் பேசணும். அந்த அவிசுவாசமான வார்த்தைங்க வந்துடக்கூடாது. நானே உருப்பட மாட்டேன்னு நான் நினச்சா நான் எங்கெங்கே உருப்படுவேன்? யோசிச்சு பாருங்க. நானே என்னை பற்றி நான் நினைக்கிறேன்னு நினைக்க, நீ உருப்பட மாட்டடா அப்படின்னு நம்மளே நம்மளை பார்த்து சொல்லிட்டா நான் எப்படி உருப்படுவேன்? சொல்லுங்கள் பார்ப்போம். உருப்பட முடியுமா? முடியாது. அதைத்தான் அந்த 10 பேர் செய்தார்கள். ஏனோக்கியரை பார்த்தாங்க, இவங்களை பார்த்தாங்க, அவங்கள பார்த்தாங்க, அதை பார்த்தாங்க. முடியாது. சுதந்திரிக்க முடியாது. சுதந்திரிக்க முடியாது. அறிக்கை வேற. மற்றவங்களை கலங்க பண்ணுகிறார்கள், மற்றவர்களை விசுவாசத்தை குறைத்து போடுகிறார்கள். எல்லாரும் ஓன்னு அழுதாங்க. ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய வார்த்தையின் நிமித்தம் நான் கடும் கோபம் கொண்டு. நம்ம இந்த 2025 என் வார்த்தையினால தேவன் கோபம் கொள்ளக்கூடாது. என் வார்த்தையில் தேவன் பிரியப்படணும். என் வார்த்தையை தேவன் கனப்படுத்தணும். என் வார்த்தையின்படி எனக்கு செய்யணும். அவருடைய வார்த்தையின்படி நம்ம செஞ்சால் நம்ம வார்த்தையின்படி அவர் செய்வார். அதான் ரகசியம். அவருடைய வார்த்தையின்படி நம்ம வாழ்க்கை இருந்தால் நம்முடைய வார்த்தையின்படி அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், செழிப்படை செய்வார், நன்மையினால் நிரப்புவார். ஏன் தெரியுமா? நம்மை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பாலாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக கற்றுக்கிட்டார். ரொம்ப ரொம்ப பிரச்சனை பண்ணி அடி வாங்கி வாங்கி கால் செவுத்தில் கொண்டு போய் கழுதையோடு சேர்த்து தேய்ச்சி கற்றுக்கிட்ட ஒரு சத்தியம் என்ன தெரியுமா? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்போ நம்ம ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். கடைசியாக அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். ஆசீர்வாதம்னா என்னன்னு. ஆசீர்வாதம்னா என்னன்றதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஆசீர்வாதம் அப்படி சொன்ன உடனே கோடியாக கொட்டுவார். அது சரியாக யூஸ் பண்ணலன்னா கொட்டுவார். ரெண்டுமே கொட்டுறது தான். அப்போது நம்ம விசுவாசிக்கணும். சரிங்களா? ஓகே. இப்போ இப்படி தான் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? வழி நடத்துகிறார். இப்படி தான் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அடுத்தது வாசிங்க. 2வது அதிகாரம், உபாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம். உபாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம். வைராக்கியமாய் வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். பேசுங்கிறார். எனக்கு குறைவில்லை அப்படின்னு சொல்லணும். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், நான் வைக்கப்பட்டு போறது இல்லை. சொல், பேசு, வாயை திறந்து பேசு, வாயை திறந்து விசுவாச அறிக்கை செய். அதான் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். 2வது இந்த வருஷத்தில் நாம் செய்யறது என்ன தெரியுமா? விசுவாச அறிக்கை. சொல், யோசிக்கிறது இல்லை, உட்காந்து சொல்றது. வாயின் அறிக்கை ரொம்ப முக்கியம். வாயின் அறிக்கையின் நிமித்தம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லணும், மகனே மகளே, உன் வாயின் அறிக்கையின் நிமித்தம் உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். உன் வாயின் அறிக்கையின் நிமித்தம் உன்னை உயர்த்துகிறேன். உன் வாயின் அறிக்கையின் நிமித்தம் உன் தேவைகளை நான் சந்திக்கிறேன். உன் வாயின் அறிக்கை நிமித்தம் உனக்கு சுகபல ஜீவன் ஆரோக்கியத்தை தருகிறேன். எல்லாருக்கும் நெகட்டிவாக வாயில் பேச்சு வரும். நீங்கள் நினைக்கிறீங்க இங்கே உட்காந்து ஏதோ பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க நாங்கள் பெரிய தேவ தூதர்கள் போல் இங்கிருந்து பேசுவோம். ஆனால் எங்கள் வாழ்க்கையிலையும் விசுவாச அறிக்கை செய்யாத நாட்கள் இருக்கும். திடீர்னு ஏதாவது ஒன்று நெகட்டிவாக பேசுவோம். ஆனால் பேசின உடனே இங்கே உணரும், நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு மரக்கிளையில் உட்காந்துருக்கேங்க. மரக்கிளையில் உட்காந்துட்டு அந்த மரக்கிளையே வெட்டினான்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு ஹஸ்பண்ட் மரக்கிளையில் உட்காந்து வெட்டின்னு இருக்காரு. எங்கே வெட்டியிருக்காரு? கிளைக்கு இந்த பக்கம் உட்காந்துருக்கிறாரு, மரம் இந்த பக்கம் இருக்குது, கிளை இப்படி இருக்குது. அவர் நடுவில் உட்காந்துட்டு அந்த சைடை வெட்டிட்டு இருக்காரு. அடுத்தது என்ன ஆகும்? கீழே இருந்து மனைவி சொல்கிறாங்க, என்னங்க பண்ணுறீங்க? அவர் சொல்கிறாரு, வாயை மூடிட்டு, உங்ககிட்ட யார் அட்வைஸ் கேட்கல. அடுத்தது மரக்கிளை விழுந்தா என்ன ஆகும்? ஆமாம், இப்படி தான் சில நேரத்தில் நாம் செய்கிறோம். இப்படி தான் சில நேரத்தில் இவ்வளோ பிரசங்கம் பண்ணுற எங்களுக்கும் சில நேரத்தில் இந்த மாதிரி நெகட்டிவாக யோசனை வருகிறது, பயங்கள் வருகிறது, தவறான அறிக்கைகள் வருகிறது. ஆனால் உடனே என்ன செய்கிறோம் தெரியுமா? உணர்ந்து அடுத்தது முழங்கால் படி போட்டு மன்னிப்பு கேட்டுரும். ஆண்டவரே, தப்பாக பேசிட்டேன், யோசிக்காமல் பேசிட்டேன், இயல்பாக பேசிட்டேன், சுயரூபத்தில் பேசிட்டேன், ஆண்டவரே அவிசுவாசமாக பேசிட்டேன், மன்னிச்சுக்கோங்க ஆண்டவரே.
விசுவாச அறிக்கை. கர்த்தர் சொல்கிறார், என்ன சொல்லணுமா? இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல். கரங்களை வைத்து சொல்லுவோம், 2024 நான் எந்த குறைவும் அனுபவிக்கலை. குறைவுகளை நிறைவாக்குகிறவர், நிறைவை பூரணமாக்குகிறவர், பூரணத்தை பரிபூரணமாக்குகிறவர், சம்பூர்ணமாக்குகிறவர். நல்லா யோசிச்சு பாருங்க, யாருக்கு தான் குறைவு இல்லை? குறைவு இருக்கா இல்லைங்களா? இருக்கா இல்லையா? சொல்லுங்க, இருக்கா இல்லையா? மூக்கு சின்னதாக இருந்தால் மூக்கு பெருசாக வேணும். மூக்கு எப்படி பெருசாகும்? ஒரே நாள் எப்படி பெருசாகும் சொல்லுங்கப்பா. அது அந்த குறை எப்பவுமே கண்ணாடி முன்னால் நிற்கும் போது, ஐயோ என் மூக்கு சின்னதாக இருக்கே, மூக்கு சின்னதாக இருக்கே, மூக்கு சின்னதாக இருக்கே அப்படின்னு யோசிச்சிருக்கக்கூடாது. நாம் என்ன யோசிக்கணும் தெரியுமா? சின்ன மூக்கு தான் அழகு. அப்படி யோசிச்சு பாருங்க, அடுத்த தடவை கண்ணாடி பார்க்கும்போது நீங்கள் அழகாக இருப்பீங்க. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு குறை கண்டிப்பாக இருக்கும். கருப்பாக இருக்கவங்களுக்கு வெள்ளையாகணும், வெள்ளையாக இருக்கவங்க போய் பீச்சில் படுத்துக்கிறாங்க கருப்பாகணும்னு. குளமாக இருக்கிறவங்களுக்கு உயரமாக இருக்கவங்கள பார்க்குறதுக்கு ஐயோ நான் இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்குமேன்னு. உயரமாக இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்க, போகிற இடத்துலலாம் தலையிடிக்குதே, கொஞ்சம் குள்ளமாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். எல்லாருக்கும் குறைவுகள் இருக்கத்தான் செய்யுங்க. ஏதாவது ஒன்று இருக்கும் நமக்கு. நம்ம யோசிப்போம், இது 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 சரி, இது இல்லை, ஐயோ இப்படி மாத்திரம் இருந்திருந்தா, இப்படி மாத்திரம் இருந்திருந்தா. அதை பற்றியெல்லாம் நம்ம பொருட்படுத்தக்கூடாது. ஏனென்றால் குறைவுகளை கர்த்தர் என்ன செய்வார்? நிறைவாக்குவார். மனசில் நிறைவாக்கிட்டாருனாலே அது நிறைவான மாதிரி தான். மனசில் நிறைவாக்கின மாதிரி ஆண்டவர் செய்தார்னா, மனசில் நிறைவாக்கிட்டார்னா அது நிறைவானுச்சு. ஏன்னா அந்த குறைவுகள் எல்லாம் எங்கே தெரியுமா இருக்குது? நம்ம உடம்புல இல்லை, நம்ம மனசில் இருக்குது, நம்ம எண்ணத்தில் இருக்குது. ஸோ 2வது என்ன சொன்னீங்க? விசுவாச அறிக்கை. டெய்லி விசுவாச அறிக்கை பண்ணணும். எனக்கு தேவன் சுகம் கொடுப்பார், என்னை பலப்படுத்துவார், என் கால்களை மான் கால்கள் போல் ஆக்குவார், என்னை உயரமான ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவார், அவருடைய ஜீவ வார்த்தையால் என்னை சுகமாக்குவார், என் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதி விலக்குவார், அவருடைய மகிமையை காண செய்வார். எந்தெந்த பகுதிகள் எல்லாம் விசுவாச அறிக்கை பண்ணணுமோ அங்கே அறிக்கை பண்ணணும். ஃபினான்ஷியல் தேவைகள் இருக்கும், பண தேவைகள் இருக்கும். அந்த பண தேவைகளில் என்ன பண்ண போகிறோம்? திடீர்னு நம்ம கூரையிலிருந்து ஒரு பெரிய பண மூட்டை விழுந்தால் நல்லாயிருக்கும். விழுமா விழுகாதா? அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அப்போ விடுங்க. போட முடியும் ஆண்டவரால். வேற வழிகளும் இருக்கிறது நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. ஸோ நம்ம கையில் வர பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றதை ஆண்டவர் பார்க்குறார். சரிங்களா? நம்ம கையில் வர பணத்தை நம்ம எவ்வளோ கவனமாக அதை நம்ம செலவு பண்ணுகிறோம் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். அதை பார்த்து நம்முடைய பொருளாதார தேவைகளை அவர் சந்திப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருப்பார், வழி நடத்துவார். எப்படி பண்ணணும்னு பாரு. ஏதாவது தேவைகள் இருந்தால் ஒருவேளை யாரை கொண்டாகிலும் ஒத்தாசை செய்வார், உதவி செய்வார். ஆனால் நம்ம பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம். தாறுமாறாக பணத்தை செலவு பண்ணிடுறது, சம்பளம் முதல் வாரத்திலேயே எல்லாத்தையும் தடபுடான்னு செலவு பண்ணிடுறது, இஷ்டத்துக்கு போய் பொருள் வாங்க வேண்டியது, அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. ரொம்ப ஞானமாக நம்ம இருந்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்புறம் நிறைய பேருக்கு நம்ம ஆசீர்வாதத்தின் வாய்க்காலை ஊற்றுக்காலாய் மாற்றுவார். செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார். கர்த்தர் நடத்துவார், நித்தமும் நடத்துவார், பஞ்ச காலத்தில் போஷிப்பார். கரங்களை ஊற்றி சொல்லுவோம், விசுவாச அறிக்கை செய்வோம். ஒன்றும் குறைவுபட போகிறதில்லை. 2020 எனக்கு ஒன்றும் குறைவுபட போகிறதில்லை. வார்த்தை என்ற மன்னாவால் அவர் என்னை போஷிப்பார், என்னை ஆசீர்வதிப்பார், புசிக்க ஆகாரத்தை கொடுப்பார். ஆமென். அடுத்தது வாங்க, 3வது அதிகாரம் 24வது வசனம். உபாகமம் 3வது அதிகாரம் 24வது வசனம். அக்காலத்திலே நான் கர்த்தரை நோக்கி என்ன சொன்னேன்னா, 24, கர்த்தராகிய ஆண்டவரே
நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும் உம்முடைய வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? ஹல்லேலூயா. அடியேன் என்று சொல்லி தாழ்த்துகிறார். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்களா, எடுத்த உடனே அடியேன் என்று தாழ்த்துகிறார். நான் அடியேன், நான் அடியவன், நான் சிறியவன், எளிமையானவன். ஆண்டவரே, உங்ககிட்ட நான் வந்தால் உங்கள் முகத்தை கூட நோக்கி பார்க்கறதுக்கு எனக்கு என்ன இல்லை, தகுதி இல்லை. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கரங்களால் என் முகத்தை நான் மறைத்து கொள்ளுகிறேன். தானியேல் அப்படியே கால்கள் நடுங்குகிறது, முழங்கால் நடுங்குகிறது, தண்டனிட்டு பணிகிறார், முகங்குப்புற விழுந்துடுறார். தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிற தாழ்மை மூணாவது காரியம். தேவனுக்கு முன்பாக நம்ம என்ன செய்கிறோம்? தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நான் யாரு? அடியேன், அடியாள். இதோ வந்திருக்கேன். யார் வந்திருக்கா? அடியேன் வந்திருக்கிறேன். என்ன கேட்கிறார் தெரியுமா? நீர் உமது அடியேனுக்கு என்னத்தை விளங்க பண்ண வேண்டும்? உம்முடைய மகத்துவத்தை விளங்க பண்ண வேண்டும். உம்முடைய வல்லமையுள்ள கரத்தை காண்பிக்க தொடங்கினீர். மகிமையான கரம், பலப்படுத்துகிற கரம், தாங்குகிற கரம், ஆதரிக்கிற கரம், அரவணைக்கிற கரம், ஆசீர்வதிக்கிற கரம். ஆனால் அதே கரம் தான் அடிக்கிற கரம், அணைக்கிற கரம். எல்லாத்துக்கும் ஆண்டவருக்கு பர்மிஷன் கொடுத்துடணும். எனிதிங் இஸ் ஓகே. நாங்கள்லாம் அந்த காலத்தில் எங்கள் வீட்டில் வந்து அடிப்பாங்க, சரிங்களா? அடின்னா எப்படின்னா சாதாரணமான அடியெல்லாம் கிடையாது, நல்லா உரைக்கிற மாதிரி தான் அடிப்பாங்க. ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வருவோம் பாருங்க, என்னன்னே சொல்ல மாட்டாங்க, என்னன்னே சொல்ல மாட்டாங்க. சரியான அடி, எதுக்கு அடிக்கிறாங்கன்னே தெரியாது. அடி பிச்சு உதறி மூலையில் தள்ளிடுவாங்க. யோசிச்சு பார்ப்போம், எதுக்கு அடிக்கிறாங்கன்னு தெரியாது. அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு ஏதாவது திட்டும்போது தான் தெரியும் எதுக்கு அடிக்கிறாங்கன்னு. நாங்கள் ஒரு நாளும் அவங்கள திருப்பி கேள்வியே கேட்டதில்லை. அடி வாங்கிட்டு சரி அடித்தாங்க, அவ்வளோதான். சில நேரத்தில் வேற எவனாவது செஞ்சதுக்கு நம்மளுக்கு அழிவிடும், அதுக்கு மன்னிப்பு கூட கேட்க மாட்டாங்க. அப்புறம் வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஓ, நீ பண்ணலையா, அது நீ பண்ண நினச்சி தான் அடிச்சேன்னுவாங்க. அதுக்கும் நம்ம ஓகே தான். என்ன காரணம்? ஏன் ஓகே? ஏன்னா அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவார்? அழுதுட்டு படுத்திருக்கும் போது எங்கள் அப்பா போய் ஒரு கேக் வாங்கிட்டு வருவார். அந்த கேக்கை பார்க்குறது அவ்வளோ ஆசையாக இருக்கும். ஆனால் அது மானம், தன்மானம் இருக்குல்ல நமக்கு. யார் நம்ம யார், தன்மானம் இருக்குல்ல, அப்படியே குப்புறப்படுத்த என்ன நீ என்ன வாங்கிட்டு வந்தாலும் பற்றி கவலையே இல்லை. அவர் என்ன சொல்லுவார் எங்கள் அம்மா கிட்ட, இந்த கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன்ம்மா பையனுக்கு அப்படின்வார். கேக்கா? யாருக்கு வேணும் கேக்கு? யாருக்கு வேணும் கேக்கு? கேக்கு வாங்கிட்டு வந்தான், கேக்கு வாங்கிட்டு அடி அந்த அடி அடிச்சுட்டு கேக்கு என்னத்தை வேணுங்க? கேக்கு கேட்குது. கேக் என்ன கலராக இருக்கும்? என்ன கலராக இருக்கும்? சீச்சி, மான மரியாதையெல்லாம் இருக்கு நமக்கு. அதெல்லாம் வேண்டாம். யார்கிட்ட இப்போ கேக்கு வச்சா காஞ்சி போயிடுமா அப்படின்னா, கேக்கா அப்படி. அப்போ கொனே கழிச்சு சரி நம்ம அப்பா தானே அடித்தார், அவ்வளோ மான மரியாதை சூடு சொல்லணும் எதுவும் இல்லாமல் போய் அந்த கேக்கு தின்றது. நம்ம பெற்றோர்கிட்ட அப்படி தான் இருந்தோம். அது அப்புறம் மறந்துடும். அதுக்கப்புறம் திருப்பி அது ஞாபகம் இருக்காது அடித்தாங்கன்னு. அடுத்த அடி இவளுக்கும்ல, அன்னைக்கு தான் ஞாபகம் வரும். அன்றைக்கி அடித்தாங்க, நம்மளும் இன்றைக்கி அடித்தாங்க, பரவாயில்லையே 3 நாள் கழிச்சு அடிச்சிருக்காங்களே, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும் நம்ம வாழ்க்கையில். அடிக்கிற கரம், அரவணைக்கிற கரம், ஆதரிக்கிற கரம், ஆசீர்வதிக்கிற கரம். அந்த கரத்துக்கு ஃபுல் பர்மிஷன் கொடுத்துருங்க. அதுதான் இங்கே இருக்குது. மகத்துவத்தையும் வல்லமையும் காண்பிக்க தொடங்கினீர் அப்படின்னா, எனிதிங் நீங்கள் நடத்துகிற பாதையில் நான் போகிறேன் ஆண்டவரே, நீங்கள் எங்கே நடத்துகிறீங்களோ அந்த பாதையில் நான் போகிறேன், நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை எனக்கு செய்யுங்க, நீங்கள் என்ன நான் பாதை காமிச்சா போகிறேன், நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன், நீங்கள் என்ன சொன்னாலும் கீழ்ப்படுகிறேன், வேண்டான்னா அங்கே போக மாட்டேன். அந்த கரத்துக்கு அதிகாரம் கொடுத்துருங்க. ஏனென்றால் அந்த கரம் நம்மை பிடித்து நடத்தும். அந்த கரம் நமக்கு அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்யும். மகத்துவத்தையும் வல்லமையும் காண்பிக்க தொடங்கினீர். உம்முடைய கிரியைகளுக்கு வல்லமைகளுக்கு ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? ஹல்லேலூயா, ஆமென். இப்போ ரிஷான் மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, குட்டி பசங்க இருக்காங்க, ரிஷான் மாதிரி இருக்காங்க. வேற யார் குட்டி? ஆலியா எடுத்துக்கோங்க. இருக்கிறதுலே சின்ன கை ஆலியா கை தான். ஓகேயா? இப்போ நான் சொல்கிறேன், ஒரு 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 நிறைய ஒரு பெரிய டப்பாவில் நிறைய ஸ்வீட் போட்டு ஆலியா கிட்ட சொல்கிறேன், ஆலியா எடுத்துக்கோ ஆலியா அப்படின்னா, ஆலியா என்கிட்ட என்ன சொல்லும்? நான் என்ன எடுக்கிறது,
நீங்களே எடுத்து கொடுங்க. ஏன்னா நான் எடுத்தால் எவ்வளோ எடுக்க முடியும்? 3 எடுக்க முடியும், 4 எடுக்க முடியும். நீங்கள் கொடுத்தீங்கன்னா எவ்வளோக்கு எடுப்பீங்க? ஒரு 15ஆவது கொடுப்பீங்க. அதுதான் ஆண்டவர்கிட்ட சொல்லிடணும். உங்கள் கையால் நீங்கள் என்ன ஆசீர்வதிச்சிருங்க ஆண்டவரே, உங்கள் கையால் ஆசீர்வதிச்சிருங்க. இன்னொரு விஷயம், எங்கள் பெற்றோர் அடிக்கடி செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இந்த காலத்தில் பிள்ளைங்க அதுக்கெல்லாம் செய்கிறதில்ல. வயசில் பெரியவங்க வந்தாங்கன்னு வைங்களேன், அவங்க சொல்லுவாங்க, வயசில் பெரியவங்க வந்தாலும் சரி, இல்லை ஊழியக்காரர் வந்தாலும் சரி, சொல்லி கொடுப்பாங்க, போய் ஆசீர்வாதம் வாங்கு, போய் ஆசீர்வாதம் வாங்கு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. நாங்கள் அங்கே போய் நின்று சொல்லணும், எங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லணும். உடனே அவங்க கையில் தலைமையில் கை வச்சு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்துக்கு எவ்வளோ மதிப்பு இருக்குது தெரியுங்களா? எவ்வளோ மதிப்பு இருக்குது. இன்றைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. இங்கிலாந்து தேசத்துலேருந்து ஒரு மனிதர், நாங்கள் அப்போ சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தோம். அப்போ இங்கிலாந்து தேசத்துலேருந்து ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார். அந்த ஊழியக்காரர் வந்து ஏதோ ஒரு கல்வெட்டு திறக்கிறாங்க. இந்த மிஷினரி இங்கே ஊட்டியில் ஒரு மிஷினரி செய்த ஊழியத்திற்கு அவர் பேரில் ஒரு கல்வெட்டு திறக்கிறாங்க. அதற்கு இங்கிலாந்துலேருந்து அவரை வரைச்சிருக்காங்க. நான் இப்போ மேக்சிமம் எனக்கு என்ன ஒரு 3 வயசு இருக்கும். அப்போது அந்த எல்லாம் நின்று அந்த இதுக்கு நின்றுட்டுருக்காங்க. எங்கள் அப்பா என்னை முதுகை பிடிச்சி தள்ளுறாரு. போய் அவர்கிட்ட ப்ளீஸ் பிளெஸ் மீன்னு சொல்லுன்றாரு. எனக்கு அவர் முகத்தை பார்த்தாலே தேவதூதன் மாதிரி இருக்குது. முகம் பார்த்தாலே எனக்கு அவர்கிட்ட போய் நிற்கிறதுக்கு ரொம்ப தயக்கமாக இருக்குது. 2வது அவர்கிட்ட போய் நான் போய் ப்ளீஸ் பிளெஸ் மீன்னு சொல்லணும். அது என்னன்னு தெரிஞ்சிருந்தா கூட பரவாயில்ல, நமக்கு அந்த வயசில் சொல்லி கொடுத்தாரு. இவர் சொல்கிறது போய் சொல்லுன்னு தள்ளி விடுறாரு. அப்புறம் நான் கொஞ்சம் போய் ஹெசிடேட் பண்ணும்போது நல்லா பின்னால் ஒரு கில்லு விட்டார். எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க எப்படி வளர்த்துருக்காங்கன்னு. போய் அவர்கிட்ட ப்ளீஸ் பிளெஸ் மீன்னு பாருங்கள், கையை வச்சு ஜெபம் பண்ணாருங்க. அதில் ஒரு வார்த்தை மாத்திரம் என் மனசில் இன்றைக்கும் ஆழமாக பதிஞ்சிருச்சு. அவர் சொன்ன அந்த ஆங்கில வார்த்தை, இன்னும் இவனை தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக வைப்பேன். லார்ட் கீப் ஹிம் அ பிளெஸிங் டு த நேஷன்ஸ்னாரு பாருங்க. ஆஹா, அப்போ புரியல. வளர 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 அது எனக்கு புரிஞ்சிச்சு. ஓஹோ, இப்படி தான் அவர் என்னை ஆசீர்வாதம் பண்ணி ஜெபம் பண்ணியிருக்கிறாருன்னு. பாருங்க, அந்த வார்த்தை சத்தியமான வார்த்தை, அந்த ஆசீர்வாதம் சத்தியமான வார்த்தை. ஒவ்வொரு முறையும் இன்னொரு தேசத்துக்கு நான் போகும்போது அவருக்காக நான் நன்றி சொல்வேன். அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுவேன். ஏரோப்ளேனில் ஏறினேன்னா அந்த ஏரோப்ளேனை தொட்டால் நான் ஆசீர்வாதம் பண்ணி ஜெபம் பண்ணுவேன். ஏனென்றால் அந்த வார்த்தையை எனக்கு கொடுத்தார். இது வரைக்கும் கர்த்தருடைய கிருபையின்படி 9 தேசங்களுக்கு போக கர்த்தர் உதவி செஞ்சுருக்கிறார். இனியும் எவ்வளோ தேசத்துக்கு போகிறேன்னோ தெரியல. வானா போயிடுவேன். நம்ம இந்த ஏரோப்ளேன் ஆக்சிடெண்ட்டுக்கெல்லாம் பயப்படுறது கிடையாது. வானா ஏறிட வேண்டியது தான். நம் நிமித்தம் அது காக்கப்படும். பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் வீணாக போகாதுங்க. பிள்ளைங்களுக்கு அதை கற்றுக் கொடுங்க. பெரியவங்கக்கிட்ட, வயசானவங்க, ஊழியக்காரர்கிட்ட பிள்ளைங்களை அனுப்பி. இந்த காலத்தில் பிள்ளைங்க தோத்திரம் கூட பண்ணுறது கிடையாது. அது பெற்றோர் சொல்லிக் கொடுக்குறதும் கிடையாது. அதுங்க பாட்டுக்கு வரும், அப்படி பார்க்கும், அவ்வளோதான். ஆசீர்வாதம் எப்படி வரும்? ஹாய் இல்லைண்ணா, ஹாய் பாஸ்டர், ரைட், நானும் ஹாய், நீயும் ஹாய், ஹாய். கர்த்தருடைய கரம், வல்லமையுள்ள கரம், பராக்கிரமம் செய்கிற கரம், ஆசீர்வதிக்கிற கரம். ஆமென். ரைட். அடுத்தது 4வது அதிகாரம் 2வது வசனம். 4வது அதிகாரம் 2வது வசனம். நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கை கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோடு நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், குறைக்கவும் வேண்டாம். கர்த்தர் சொல்லி கொடுத்தபடி அந்த வசனத்தை நாம் என்ன செய்கிறோம்? அப்படியே காப்பாற்றுகிறோம், அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம். இது யாருடைய வசனம்? ஆண்டோடைய வசனம். ஆண்டோடைய வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். கொஸ்டின் பண்ண மாட்டேன், கேள்வி கேட்க மாட்டேன். கேள்விகள் வரும், நம்ம மனுஷர் தானே, கண்டிப்பாக கேள்விகள் வரும். ஆனால் கேள்வி கேட்க மாட்டேன், அதை அப்படியே ஏற்றுக்கொள்வேன். அதன்படி செய்ய நான் பிரயாசப்படுவேன். கீழ்ப்படிதல், வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சால் ஆசீர்வாதம், அது கீழ்ப்படிஞ்சால் தான் ஆசீர்வாதம். இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிது எப்படின்னு சொல்லித்தரேன் உங்களுக்கு, கவனிங்க. இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிது எப்படின்னா, நீச்சல் அடிக்கிற மாதிரி குளத்து பக்கத்தில் உட்காந்து குளத்தை பார்த்துக்கிட்டு குளத்துக்குள்ளே கால் அப்படி போட்டு ஆட்டிக்கிட்டு, நான் இப்போ நீச்சல் கற்றுக்க போகிறேன்ட்டு அப்படியே ஏஞ்சி வந்துட்டா நீச்சல் கற்றுக்க முடியாது. குளத்துக்குள்ளே யாராவது ஒருத்தனை தள்ளி விடணும்.
இல்லைன்னா நம்மளா குதிக்கணும். குதிச்சு அப்போ தான் கற்றுக்க முடியும். மூச்சு வாங்கி மூச்சு அடைச்சி கிடச்சி கற்று இப்படி தான் நீச்சல் அடிக்கிறாங்களான்னு கற்றுக்கலாம். அந்த மாதிரி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் தான் ஆசீர்வாதம். வார்த்தை தெரியும், அறிவு இருக்கும், ரைட்டு, ஆசீர்வாதம் வராது. அதை அறிக்கை செய்வோம், வசனத்தை மனப்பாடமாக சொல்லுவோம், வராது. கீழ்ப்படிஞ்சா வரும் ஆசீர்வாதம். ஆமீன். ஸோ இந்த வருஷம் என்ன செய்ய போகிறோம்? கீழ்ப்படிய போகிறோம். ஓகேயா? இன்னும் ஒரு 2 வசனத்தை குடிச்சு நான் முடிச்சிடுறேன். ரைட்டுங்களா? அடுத்தது 4வது அதிகாரம், உபாகம் 4வது அதிகாரம் 20வது வசனம். உபாகம் 4:20 சந்தமா வாசிப்போம். இந்நாளில் நீங்கள் இருக்கிறது போல தமக்கு சுதந்திரமான ஜனமாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களை சேர்த்து கொண்டு உங்களை எகிப்து என்னும் இருப்பு காலவாயிலிருந்து புறப்பட பண்ணினார். அடிமைத்தனத்திலிருந்து, பாவ அடிமைத்தனத்தில் வெளியிட பண்ணினார். எதுக்காக? சுதந்திரமான சொந்த ஜனமாக இருக்கும்படியாக. அந்நியர் கிடையாது, அந்நியர் கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்நியர் கிடையாது, புறஜாதி கிடையாது, வெளியில் நிற்கிறவங்க கிடையாது, பிள்ளை. உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்க கதவை பூட்டி இருந்தால் ஓகே, கதவு திறந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்கள் பிள்ளைங்க என்னைக்காவது வெளியில் நின்று இதோ வந்திருக்கிறேன் வரலாமா அப்படி கேட்டிருக்காங்களா? இல்லை. அது வாட்டுக்கு கதவு திறந்துட்டு உள்ளே வரும். என்ன காரணம் சொல்லுங்கள்? என்ன காரணம்? பிள்ளை, உரிமை, சுதந்திரம். அது பாட்டுக்கு உள்ளே வரும், அது பாட்டுக்கு வெளில போகும், திறந்து விட்டு போகும், நம்ம தான் போடணும். சுதந்திரமாக இருக்க. நான் யார் தெரியுமா அவருக்கு? பிள்ளை. நான் நேராக போய் மார்பில் சாஞ்சிக்கலாம். அந்த உரிமை இருக்கிறதா? அந்த உரிமை உறவு இருக்கிறதா? மார்பிலை சாய்ந்து கொள்ளுகிற உறவு. ரொம்ப பிரியமானவங்களாம் என்ன பண்ணுவோம்? கட்டிப்பிடிச்சிப்போம். ரொம்ப பிரியமாக இருந்தால் போய் அப்படியே மார்பில் சாய்ந்துப்போம். எவ்வளோ தான் வயசானாலும் அம்மாவை ரொம்ப நேசிச்சா அம்மா கூட போய் படுத்து சாஞ்சிக்கலாம், தப்பு இல்லை. என்ன பாசம், அன்பு. அப்பாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க பசங்க. இப்போ கூட ஒரு பையன் ஏர்போர்ட்டில் போகிறான், அப்பாவை விட்டு போகிறான், அழுகுறான். அவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கான், மீசை இவ்வளோ பெருசாக வச்சுருக்கான், அழுகுறான். அப்பா விட்டு போகிறது அவ்வளோ கஷ்டம். கட்டி பிடிச்சிக்கிறான், அழுகுறான், அவரும் அழுகுறார். என்ன காரணம்? அப்பா இவ்வளோ நாள் உபத்திரம் பண்ணிட்டு இருந்த, நீ கிளம்பி போகிறேன்றதுனால அழுக இல்லை. பாசம், அன்பு, உரிமை, பாசம். அப்படிதான் நமக்கு ஆண்டவர் சுதந்திரமாய் இருக்க. ஆமீன். கடைசியா வாசிங்க. 4வது அதிகாரம் 33வது வசனத்திலிருந்து வாசிங்க. 32வது வசனம், 32வது வசனத்திலிருந்து வாசிங்க. சத்தமா என்னோட வாசிங்க. தேவன் மனுஷனை பூமியிலே சிருஷ்டித்த நாள் முதல் உனக்கு முன் இருந்த பூர்வ நாட்களில் வானத்தின் ஒரு முனை தொடங்கி அதன் மறுமுனை உள்ள மட்டும் எவ்விடத்திலாகிலும் இப்படிப்பட்ட பெரிய காரியம் நடந்ததுண்டோ? இப்படிப்பட்ட காரியம் கேள்விப்பட்டதுண்டோ? அக்கினியின் நடுவிலிருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை நீ கேட்டது போல யாதொரு ஜனமாவது கேட்டதும் உயிரோடு இருந்ததும் உண்டோ? அல்லது உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடி எல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவிலிருந்து ஒரு ஜனத்தை, நல்ல கவனிங்க, இந்த பாயிண்ட் ரொம்ப பிடிச்சுக்கோங்க, நல்லா ஸ்ட்ராங்கா, சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகாபயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினது உண்டோ என்று நீ விசாரித்து பார். ஹல்லேலூயா. நீங்கள் அவருக்கு சொந்தமா, நான் அவருக்கு சொந்தமா இல்லையாங்கிறத எப்படி சோதிச்சாராம்? சோதனைகளினாலே, அடையாளங்களினாலே, அற்புதங்களினாலே, யுத்தத்தினாலே, வல்லமையுள்ள கரத்தினாலே, ஓங்கிய புயத்தினாலே, மகாபயங்கரமான செயல்களினால் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினார். ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வந்தது. சோதனை, வேதனை, துன்பம், சண்டை, சச்சரவு எதுக்கு? கர்த்தர் நம்மை அவருக்கு சொந்தமாக்கி கொள்ளும்படி வகை பண்ணினார். பார்த்தீங்களா? இங்கே கொஞ்சம் பேர் இருக்காங்க, ரட்சிக்கப்படுறதுக்கு முந்தி ஒரு சண்டை வந்துச்சுன்னு வைங்க, பிச்சு உதறிடுவாங்க. பேர் சொல்ல விரும்பல, நானே பார்த்துருக்கேன். ஆம்பளைங்களை அப்படி பிடிச்சி தூக்கிடுவாங்க. யார்கிட்ட? ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு அப்படியே அடங்கிட்டாங்க. யார் என்ன திட்டினாலும்
அதான் ரட்சிப்பினுடைய வல்லம். அப்போ சில நேரத்தில் வருது, யுத்தங்கள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? அதன் மூலமாகவும் நம்மை தெரிந்து கொள்கிறார். ஆமென். கடைசியா அந்த அடுத்த வசனம், கர்த்தரே தேவன், அவரே அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படி இது உனக்கு காட்டப்பட்டது. ஆமென். இந்த வருஷத்துல எல்லாவற்றையும் எனக்காக செய்கிறவர் யார்? என் தேவன். கர்த்தர் தான், வேற யாரும் இல்லை. 2025 நீங்கள் என்ன சொல்ல போறீங்க தெரியுமா? தகப்பனே, நீங்கள் தான் எனக்கு, வேற யாரும் இல்லை. நீங்கள் தான் எனக்கு, வேற யாரும் கிடையாது. மனுஷனெல்லாம் நான் நம்ப மாட்டேன். மனுஷன் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு மாறிடுவான். ஆனால் நீங்கள் தான் எனக்கு, நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். சொல்கிறீங்களா? கரங்களை ஊற்றி சொல்கிறீங்களா? நீங்கள் தான் ஆண்டவர் எனக்கு. இந்த வருஷம் நீங்கள் தான். உங்களை தான் நம்பி இருக்கேன். உங்கள் முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைவேன். நீங்கள் கொடுக்க வாங்கிப்பேன். நீங்கள் முகத்தை மறைக்க திகைச்சு போவேன். நீங்கள் தான் ஆண்டவரே. நீங்கள் என்னை வழி நடத்துங்க. நீங்கள் என்னை பாதுகாத்து கொள்ளுங்க. என்னை ஆசீர்வதிங்க. நிறைய பேருக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கும்படி என்னை ஆசீர்வதிங்க. அதுதான் நம்ம ஜெபிக்கணும் எப்போவுமே. ஆசீர்வாதம்ன்றோமே, எதுக்கு ஆசீர்வாதம்? சும்மா அப்படியே கோடா கோட்டியாக பிளாக் மணி வச்சுட்டு உட்காந்துருக்கிறதுக்கு இல்லை. ஆண்டவரே, நீங்கள் என்னை ஆசீர்வதிங்க, நான் நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். நீங்கள் என்னை நிரப்புங்க, நான் நிறைய பேருடைய குறைவுகளை நிரப்புவேன். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் ஒருத்தர் தான் கர்த்தர், நீங்கள் ஒருத்தர் தான் தேவன், நீங்கள் ஒருத்தர் தான் ராஜா, நீங்கள் ஒருத்தர் தான் இந்த வனாந்திர பாதையில் என்னை நடத்துகிறவங்க, நீங்கள் ஒருத்தர் தான் என் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குறவங்க, நீங்கள் ஒருத்தர் தான் என்னை பராமரித்து பாதுகாத்து ஆதரித்து என்னை ஆசீர்வதிக்கிறவங்க. உங்களை தவிர அந்த இடத்துல வேற யாரையும் வைக்க மாட்டேன், ஒருத்தரையும் வைக்க மாட்டேன். ஒரு வைராக்கியம், அவரை வைக்கிற இடத்துல ஒருத்தரையும் வைக்க மாட்டேன். ஆமென். ஏன் தெரியுமா? அவர் என்னுடைய இரட்சகர், என் பாவங்களை மன்னித்தவர், பரிசுத்த ரத்தத்தை சிந்தினவர். கர்த்தருடைய பந்தியை ஆசரிக்க போகிறோம். அவர் எனக்காக ரத்தம் சிந்தினவர். அவரை தவிர வேற யாரும் சிந்தலை. எல்லா தெய்வமும் ஒன்றா? எல்லா தெய்வமும் ஒன்றாக முடியாது. ஏன்னா எனக்காக ரத்தம் சிந்தின தெய்வம், என் பாவங்களை மன்னித்த தெய்வம், என்னை பரிசுத்தமாக்கின தெய்வம், பரலோக ராஜ்யத்துக்கு என்னை ஆயத்தப்படுத்துகிற தெய்வம். ஒரு வைராக்கியம். கரங்களை சொல்லுவோமா? இந்த வருஷம் கர்த்தருக்கான பக்தி வைராக்கியம், கர்த்தருக்கான பக்தி வைராக்கியம் எனக்குள் பற்றி எரியும். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். பாஸ்டர் மோகன் ஜெபிக்கும்படி கேட்க. அன்புள்ள தகப்பனே, இப்பொழுது இந்த கேட்ட சத்தியங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றியோடு துதி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்பா தகப்பனே, எங்களுக்கு முன்பாக உம்முடைய சமூகம் இந்த வருஷம் முழுவதும் செல்லத்தக்கதாய் அதற்கு நாங்கள் அனுமதிக்கத்தக்கதான கிருபையை தாரும் அப்பா. ஒத்துழைக்கத்தக்கதான கிருபையை நீர் தந்து வழி நடத்தும் அப்பா. நாங்கள் விசுவாச கண்களாலே நாங்கள் பார்க்கத்தக்கதாய் எங்கள் மனக்கண்களை திறக்க வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரப்பா, எட்டக்கூடாத காரியங்களை எங்களுக்கு எட்டுகிறபடி எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராய் நீர் காணப்படுகிறீரப்பா. தகப்பனே, இதோ கண் காணாத ஆசீர்வாதங்களினாலே எங்களுக்கு வருகிற ஆசீர்வாதங்களை எங்கள் கண்கள் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை என்று சொல்லி, காதால் கேட்கவும் இல்லை என்று சொல்லி, அந்த வசனத்தின்படி நீர் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலான ஆசீர்வாதங்களினாலே நீர் எங்களை நிறைத்து வழி நடத்தி கொண்டு வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, நாவின் அறிக்கைகளினாலே தகப்பனே நாங்களுமே மகிமைப்படுத்தத்தக்கதா எப்பொழுதுமே வசனத்தின் அடிப்படையிலே தகப்பனே நல்வார்த்தைகளையே நாங்கள் பேசிக்கொண்டிருக்கத்தக்கதான கிருபை, மற்றவர்களையும் அந்த நல்வார்த்தைகளினாலே ஆசீர்வதிக்கக்கூடிய கிருபைகளை நீ தர வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம் அப்பா. இதோ தகப்பனே, நீர் எங்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்று நாங்கள் சொல்லி எங்களை வழிநடத்தின தேவன், சுமந்து கொண்டு வந்த தேவன், இனிமேலும் சுமப்பீர் என்று நாங்கள் அறிக்கை பண்ணத்தக்கதாக உதவி செய்தலும் மகத்துவம் வல்லமை எல்லாவற்றும் நாங்கள் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. அதை நாங்கள் கண்கூடாக காணவும், உம்முடைய நீர் எங்களை தண்டிக்கும் பொழுது தகப்பனே நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவும், அதன் மூலமாக நல்வழிப்படவும், மற்றவர்கள் எங்களை கண்டிக்கும் பொழுது கூட தகப்பனே இதோ அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு நாங்கள் நல்ல வழியிலே நடப்பதற்கு அதை உறுதுணையாக எடுத்துக்கொள்ளத்தக்கதாய் எங்களுக்கு உதவி செய்தல வேண்டுமா கேட்கிறோம் அப்பா. வார்த்தைகளில் எதையும் கூட்டவும் குறைக்காதிருக்கத்தக்கதான கிருபை நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இதோ சோதனைகளினாலும் மற்ற காரியங்களினாலும் தகப்பனே எத்தனையோ விதங்களிலே தகப்பனே எங்களை சோதித்து எங்களை வழிநடத்தி நல்வழிப்படுத்துகிற தேவனாய் நீர் காணப்படுகிறீரே. உமக்கு நாங்கள் நன்றியோடு துதி ஸ்தோத்திரங்களை இந்த நேரத்தில் நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. தகப்பனே, நாங்கள் எல்லாவற்றையும்
விசுவாச கண்களினாலே பார்த்து அனுபவித்து, நாவின் அறிக்கைகளினாலே அனுபவித்து நன்மைகளை இந்த வருஷத்திலே பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை நீ தந்து எங்களை வழிநடத்த வேண்டுமா கேட்கிறோம். ஆவிக்குரிய ஜீவியத்தில் இன்னும் ஒரு முன்னேற்றத்தை நீர் கொடுத்து நடத்தும் அப்பா. இதோ தகப்பனே, நாங்கள் பெரியவர்களிடத்திலே நாங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, எங்களை தாழ்த்துகிறவர்களாக இருக்கத்தக்கதை உதவி செய்தலும். நீர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்று ஆபிரகாமை போல தகப்பனே நாங்கள் உன்னதமான ஸ்தானத்திலே இருக்கத்தக்கதான கிருபையை கொடுப்பதற்கு வல்லவர். அதை இந்த வருடத்திலே செய்வீர் என்று நாங்கள் விசுவாசித்திருக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் பெரிய காரியங்களை உம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கத்தக்கதாய் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம் அன்பின் பரமபிதாவே, ஆமென். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. இப்பொழுது ரிஷான் வந்து ஒரு வசனம் இப்பொழுது சொல்லப்போம். என்னுடைய 2025 வாக்குத்தத்த வசனம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். சங்கீதம் 91:4. He shall cover thee with his feathers. Psalms 91:4. Psalm 91:4. Thank you. காட் பிளஸ் யூ ரிஷான். தொடர்ந்து இதே மாதிரி பிள்ளைகளுக்கு நீங்கள் பெற்றோர்கள் வசனங்களை சொல்லிக் கொடுக்கும்படியாக கேட்கிறோம். அதே போல் பாடல்கள், மிஷினரி ஸ்டோரிஸ் இவைகளை இந்த புதிய வருடத்திலே தொடர்ந்து கற்றுக் கொடுத்து கொண்டே வரும்படியாக நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாய் வந்திருக்கிறவர்கள் எழும்பி நிற்கும்படி அன்போடு கூட கேட்கிறேன். பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தோடு கூட இயேசுவின் திரு சரீரத்தோடு மாம்சத்தோடு ஐக்கியம் கொள்ளுவது நிமித்தம் எனக்கு சுகவீனத்தில் சுகம் வரும், பலவீனத்தில் பலன் வரும், ஆயுஷ் நாட்டை கத்தர் பெருகப்படும். துணிகரமாக எடுத்தால் பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லாமல் எடுத்தால் வியாதி வரும், பலவீனம் வரும். சிலர் இதனாலே நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அதனால் துணிகரமாக எடுக்க வேண்டாம். ஒரு பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலைமையில், கர்த்தரோடு மனம் பொருந்தின நிலைமையில் நாம் உமக்காக வாழ்வேன் என்ற வைராக்கியத்தோடு கூட கர்த்தருடைய பந்தியிலே நாம் கலந்து கொள்ளும்போது அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்று ஆண்டோடு நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் நமக்கு கிருபை அருள்வாராக. சிலுவை என்பது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. சிலுவை என்பது தேவன் மனிதனோடு கூட ஒப்புரவாக்கும்படி தம்முடைய ஒரே குமாரனை ஒப்பு கொடுத்த இடம். அந்த சிலுவையின் அன்பினாலே நிரப்பப்பட்டவர்களாக ஜீவபலியாய் வாழ தேவன் நமக்கு கிருபை அருள்வாராக. ஆமென். நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்து
தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் பிற்கப்படுகிற என்னுடைய பரிசுத்த திரு சரீரமாய் இருக்கிறது, இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். இது நமக்காக கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிற்கப்பட்ட மாம்சமாய் இருக்கிறது. அந்தப்படி அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு கிறிஸ்து பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதிலே பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கைக்குரிய திரு ரத்தமாக இருக்கிறது, இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள் என்றார். இது உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே பிற்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த திரு ரத்தமாக இருக்கிறது. சமாதானம் மோதும் இயேசு கிறிஸ்து இவர்தான், 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 இவர்தான். சமாதானம் மோதும் இயேசு கிறிஸ்து இவர்தான், 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 இவர்தான். நமதாதி பிதாவின் திருப்பாலர் இவர், அனுகூலர் இவர், மனுவேலர் இவர். நமதாதி பிதாவின் திருப்பாலர் இவர், அனுகூலர் இவர், மனுவேலர் இவர். சமாதானம் மோதும் இயேசு கிறிஸ்து இவர்தான், 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 இவர்தான். சமாதானம் மோதும் இயேசு கிறிஸ்து இவர்தான், 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 இவர்தான். இந்த திருப்பந்தியிலே நாம் பங்கு கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்தபடினாலே கரங்களை உயர்த்தி நாம் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தலாம். தகப்பனே, இதோ உம்முடைய இந்த உடன்படிக்கையிலே நாங்கள் பங்கு கொண்டிருக்கிறோம் அப்பா. இதோ தகப்பனே, உம்மோடு கூட ஒரு நாள் உயிர்த்தெழுதலின் மகிமையிலே நாங்கள் இருப்போம், பங்கு கொள்வோம் என்று சொல்லி நாங்கள் விசுவாசித்திருக்கிறோம் அப்பா. தகப்பனே, நன்றி, சோத்திரம், 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 சோத்திரம். தொடர்ந்து நாங்கள் உமக்காய் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தகப்பனே இந்த வருஷம் எங்களை முற்றிலுமாய் நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் பரமபிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் இணைந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமையுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய இணைப்பிரியாத அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும், நமக்கு பிரியமானவர்களோடும், தூரத்தில் இருக்கிறவர்களோடும், மிஷனரி குடும்பத்தோடும், உலகம் எங்கிலும் இருக்கிற பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா. God bless you.